உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் சீக்கிரம் கட்டுங்கடா டேய். ஐடி ஆபீசர் வந்துட போறாங்க. தோ வந்துட்டோம்ல. இதோ வந்துட்டோம்ல. வந்துட்டீங்களா? என்ன பாக்குறீங்க முதலாளி? உங்க ஆடிட்டர் கிட்ட டிரைவரா வேலை பாக்குறானே வேலு, அவனோட மச்சான் தான் நானு. ஒரு குட்டியான வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்கிட்ட நீங்க ஏதோ வண்டி சொல்லி இருந்தீங்களாமே, அவன் தான் எங்களை அனுப்பிச்சு விட்டான். சொல்லுங்க முதலாளி, எதை எடுத்துட்டு போகணும்? நல்ல சமயத்துல வந்தப்பா நீ. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தோட்டத்துக்கு போகணும்பா. எல்லாம் வண்டியில ஏத்துப்பா. இதுல என்ன இருக்கு முதலாளி? தோட்டத்துல நிறைய மரம் இருக்குல்ல, அதுக்கு உரம் போடுறதுக்கு மாடு சாணத்தை பேக் பண்ணிருக்கேன். மேற்கொண்டு எதையும் கேட்காம எல்லாத்தையும் தூக்கிட்டு போ. டைம் இல்ல. காரி துப்புணும் முதலாளி. என்ன சொன்ன? என் மூஞ்சில காரி துப்பணுமா? ஐயோ முதலாளி, நான் உங்க மூஞ்சில போய் காரி துப்புவேனா? வாயில பீடா போட்டிருக்கேன்ல, அந்த எச்சிய துப்பணும். அண்ணா அப்பப்ப இப்படிதான் காரி துப்புவாரு, நான் முழுங்கிடுவேன். டோ கிளாஸ் வச்சிருக்கீங்கல்ல, துப்புன. டேய் டேய், நான் குடிக்கிற கிளாஸ் தான் அது. ஃபாரின் சரக்குடா, வேஸ்ட் பண்ணிட்டியே. ஆட பரவாயில்ல முதலாளி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. டேய் சரி சரி, சரிண்ணா சரிண்ணா. ஏய் எல்லாம் தூக்குங்கப்பா. என்னப்பா நீ? பாத்து பாத்து. எல்லாம் என் நேரம். ஏத்து ஏத்து ஏத்து. ஏய் குடுப்பா. ஏத்து ஏத்து. அத கூட. என்னையா மேல துப்பிடுவ போல இருக்கு? பக்கத்துல வந்தாலே பயமா இருக்கியா? எப்ப பாரு மேல துப்பிட்டே இருக்க நீ. சிலரை பார்த்தா துப்புணும்னு தோணும், சில பேரை பார்த்தா மொத்தணும்னு தோணும். என்ன சொன்ன காதுல விழல. ஒண்ணும் இல்ல தலைவரே, சும்மா டயலாக் சொன்னேன். ஆமா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா, சொல்லுங்க. தோட்டத்துக்கு போ. போனதுக்கு அப்புறம் எனக்கு போன் போடு, மறந்துடாத என்ன? நீங்க மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன் முதலாளி. கண்டிப்பா உங்களுக்கு போன் போடுவேன், நீங்க காத்துக்கிட்டே இருங்க. வரட்டா? வர எல்லாருக்கும் வரேன். நீ என்ன வண்டியா? ஆடிட்டர் சார், மனோகரன் நம்பர் சொல்லுங்க. ஏய் சொல்லு. சொல்லு. 98. தோட்டத்துக்கு போன உடனே போன் பண்றேன்னு சொன்னா, இன்னும் போனை போடல. போனானா இல்லையானே தெரியலையே. இது என்னடா புது நம்பரா இருக்கு? ஹலோ, மடப்பையன் மனோகரன் இருக்கானா? சாரி சாரி சாரி, வாய் உளறிடுச்சு. மக்கள் தொண்ட மனோகரன் இருக்காரான்னு கேக்குறதுக்கு பதிலா மடப்பைய மனோகரான் கேட்டுட்டேன். சாரி. ஏய், உன் சாரியை தூக்கி குப்பையில போடுற. எதுக்குடா போனை போட்ட? முதல்ல போனை வை. ஹலோ ஹலோ ஹலோ, போனை வச்சிடாதீங்க. இந்த கோச்சரிக்கு பக்கத்துல 10 கிரவுண்ட் இடம் இருக்குல்ல, யார் பேர்ல வாங்கிருக்கீங்க? ஏதோ புஷ்பலதா. ஏதோ புஷ்பலதான் பேர்லாம் போட்டிருக்கு. டேய் யாரா நீ? எதுக்கு அந்த டீடைல் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? என்னையா யாருன்னு கேட்ட? நான் தான் ஐடி ஆபீசர். ஐடி ஆபீசரா? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு வந்து கோடிக்கணக்கான பணம், நகை, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு குட்டியானையில எழுதிட்டு வந்தேன்ல, அந்த ஐடி ஆபீசர் தான் பேசுறேன். டேய் நீ டிரைவர் தானே நீ? அந்த வேலுவோட மச்சான் தானே நீ? அது உன் மண்டைய கழுவுறதுக்கு நான் ஓட்டுன ரீல். இப்ப பேசுறேன் பாத்தியா? இதுதான் ரியலு. நீங்க வெளியெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட வேண்டாம், உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் இங்கே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்க கொண்டு வாங்க. கொண்டாங்க. வாங்க அண்ணே, வாணு. உள்ள உனக்காக ஸ்பெஷலா விருந்து சாப்பாடே ரெடி பண்ணிருக்கோம். எந்திரிச்சு வா. இல்லம்மா, நான் இங்கே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணா வாணு, வா. வாங்க. நான் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி வரேன். வாங்க. என்னங்க? வாணு. சரி வரேன் வரேன் வரேன். வா. என்ன யமுனா? வாங்கங்கறல, வாங்க. ஐயோ, உட்காருங்க அண்ணே. மா உட்காருங்க. உட்காருங்க. ஆஹா, என்ன கமகமன வாசனை வருது. என்னென்ன பண்ணிருக்கீங்க? மட்டன் சுக்கா, அப்புறம் வஞ்சர மீன் வறுவல். சாப்பாடெல்லாம் முன்னாடி எடுத்து வை. ஆஹா, அருமை அருமை. வைங்க வைங்க, எடுத்து வைங்க. மட்டன் சுக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. முட்டை வை. இது ஆஹா, ஏய் பெப்பர் சிக்கனு. அடா அடா அடா, ஃப்ரை பண்ணி கொடுத்துறீங்க பாத்தீங்களா?
இன்னும் கொஞ்சம் போடுங்க. இருங்க வைக்கிறேன். இந்தாங்க. வைங்க வைங்க. போதும் போதும். வஞ்சர மீன் வருவலா? ஐயோ, பாக்கும்போது நாக்கு ஊறுதுங்க. இன்னும் 2 மீன் எடுத்து வைங்க. இருங்க எடுத்து வைக்கிறேன். அப்புறம் அடுத்த ஐட்டம் என்ன வைக்க போறீங்க? அவுச்ச முட்டையா? என்னங்க 1 எடுத்து வைக்கிறீங்க? 2 எடுத்து வைங்க. எல்லாமே உங்களுக்கு தான். அடா அடா அடா. சாப்பிடுங்க. அது வை. பொடி மாஸ் பண்ணிருக்கீங்களாமா? பொடி மாஸ் பண்ணிருக்கேன். இத எடுத்து வைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வைங்க. அப்ப நீங்க ஒரு புடி புடிச்சிருவோம். யப்பா, செம்ம பசியில இருக்கேன் நானு. எதுவுமே மிச்சம் வைக்காம சாப்பிட்டு தான் இங்க இருந்து எந்திரிப்பேனே. இந்தாங்க. ஏய், திம்படா திம்ப. ஏய் சக்தி, உனக்கு மானம் சூடு சொர்ணை இதெல்லாம் இல்லனா இதெல்லாம் நீ நல்லாவே தின்னுவ. ஏய் சக்தி, என்ன பேசுற? சாப்பாட்டுல கை வைக்கும்போது இப்படியா பேசுவ? உன்னதான் முதல்ல திட்டணும்க்கா. இவ என்ன செஞ்சுட்டான்னு நடு வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு வாய்க்கு ருசி ஆக்கி போட்டு விருந்து வச்சுக்கிட்டு இருக்க. சக்தி, அது வந்து நீ எதுவும் பேச வேண்டாக்கா. இவன் குடும்பம் நமக்கு செஞ்ச கொடுமையெல்லாம் உனக்கு வேணா மறந்து போயிருக்கலாம், ஆனா எனக்கு மறக்கல. டேய், எங்க மெஸ்ஸை இடிச்சது, எங்க வீட்டை இடிச்சது, வேற போக்கிடம் இல்லாம இப்ப நாங்க இங்க இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். அத நான் மறக்கல. ஆனா நீ என்னவோ எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவன் மாதிரி சாப்பிட உட்கார்ந்திருக்க. உனக்கு வெக்கமா இல்லையா? மரியாதையா எந்திரிச்சு வெளியில போ. ஏய் சக்தி, சக்தி, உன் கோவம் புரியுது. ஆனா சாப்பிட உட்கார்ந்தவர்கிட்ட இப்படி எல்லாம் பேச வேண்டாம் சக்தி. என்ன நீ பேசுறீங்க நீங்க? இன்னைக்கு நீங்க உங்க அம்மா வீட்டுல இருக்கீங்களா இல்ல உங்க மாமியார் வீட்டுல இருக்கீங்களா? உங்க அம்மாவும் உங்க மாமியாரும் சேர்ந்து செஞ்ச கொடுமையெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்களையும் உங்க குழந்தையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்களே, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இவனுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? டேய், இன்னும் எப்பற நீ இங்க உட்கார்ந்திருக்க? உனக்கு ரோஷமே வரலையாடா? சக்தி, இதோ எங்க அம்மாவை பாரு. எலெக்ஷன்ல உங்க அம்மாவை எதிர்த்து நின்னாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்க அம்மா எங்க அம்மாவை சுட்டாங்க. ஆனா நீ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம எங்க வீட்டுக்குள்ள விருந்து சாப்பிட உட்கார்ந்திருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.